ஹாய், இன்றைக்கி ஒரு பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். புடலங்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம். இந்த புடலங்காவை இந்த தோல் இருக்கு இல்லையா, அதை லைட்டாக சுரண்டி எடுத்துங்க. கத்தியால் இந்த மாதிரி கீறி எடுத்துங்க. அந்த தோல்லாம் போயிடும். இப்போது இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த தோலெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணிட்டு அதை கட் பண்ணிக்கலாம். அது உள்ள சீடு இருக்கும், அதெல்லாம் எடுத்து போட்டுக்கலாம். அது தேவையில்லை. நம்ம ஸ்கின்னு மட்டும்தான் வச்சு பொரியல் பண்ண போகிறோம். நான் பொடி பொடியாக அரிஞ்சு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த ஷேப்ஸ் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துங்க. இந்த மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். புடலங்காவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிங்க 2 டேபிள் ஸ்பூன். எண்ணெய் ஊற்றினோடனே கடுகு போட்டுங்க 1 ஸ்பூனு. ஒரு 3 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கிறேன் நான். அது பொரிஞ்சோடனே நான் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். கருவேப்பிலை போட்டோடனே வெங்காயம் போட்டு வதக்கி விட்டுக்குங்க. இப்போ இந்த வெங்காயம் வதங்கினோடனே கட் பண்ண புடலங்காவை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து வதக்கி விட்டுங்க நல்லா. ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுங்க. அது நல்லா வதங்கணும். அதிலே தண்ணி விடும். நம்ம தண்ணி ஆட் பண்ண தேவை, லைட்டாக மட்டும் தண்ணி தெளிச்சிக்கிட்டா போதும். நான் ஒரு 1/4 கிளாஸ் மட்டும் தண்ணி எடுத்து ஊற்றிக்கிறேன். அதிலே வெந்துடும் அந்த காய். இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுங்க. எப்பயுமே காய் வதங்கினதுக்கப்புறம் தான் உப்பு போடணும். முன்னாடி நிறைய காய் இருக்குதுன்னு போட்டுட்டா அது உப்பு கரிக்கும். அதனால் வதங்கினதுக்கப்புறம் எப்பயுமே போடுங்க. இப்போது துருவின தேங்காய் நான் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அது போட்டுக்கலாம். அது போட்டு நல்லா வதக்கி விடுங்க. சில புடலங்காய் கசக்கும். நீங்கள் வாங்கினோடனே கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பீஸ் மட்டும் வாயில் வச்சு பாருங்கள். அப்படின்னா அது நல்லா இருக்காது பொரியல் பண்ணால். சில புடலங்காய் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பொரியல் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல். இந்த பொரியல் கிட்ஸுக்குமே ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா நம்ம சில்லி எதுவுமே ஆட் பண்ணல, காரம்லாம் எதுவுமே இல்லை. கிட்ஸை விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோஸ் பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.